நம்ம தேசிய பறவை என்னது? நம்ம தேசிய விலங்கு? நம்ம தேசத்தின் உப்பு? நான் நினச்ச பிராண்டை தானே நீங்களும் நினச்சிங்க. ஹே, திஸ் இஸ் விக்கி, த பிராண்ட் மேக்கர். நம்ம தேசத்தின் உப்பு டாடா சால்ட் 1983ல டாடா சால்ட் லான்ச் பண்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்டட் சால்ட் இதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்ஹைஜீனிக் அன்பேக்டு சால்ட் தான் லூஸ்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சால்ட் மேக்கிங் ப்ராசஸ்ல கைப்படாம ஹைஜீனிக் முறையில் ப்ராப்பர் பேக்கேஜிங்கோட இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல கொண்டு வராங்க. இந்த ப்ராடக்ட்டோட மெயின் செல்லிங் பாயிண்டா ஹைஜீனை வச்சு பொசிஷன் பண்றாங்க. பட் அப்ப இருந்த மக்கள் யாருக்குமே ஹைஜீன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா தெரியல. அவங்க இந்த ப்ராடக்ட்டை விட சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ கன்சியூமர்ஸ் எல்லாருமே இவங்களோட ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்களோட பொசிஷனிங்கை ஹைஜீனை தாண்டி ஹெல்த்தையும் ஆட் பண்ணுறாங்க. இந்தியாவில் நிறைய பேருக்கு அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ப்ராடக்ட்டில் அயோடின் ஆட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பிரேக் த்ரூக்கு ஒரு பெரிய காரணம். மக்கள் எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸோட இந்த ப்ராடக்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ப்ராடக்ட்டை தாண்டி இவங்களோட மார்க்கெட்டிங் இன்னும் கிளவர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ப்ராடக்ட்டை பேட்ரியாட்டிசத்தோட கனெக்ட் பண்ணாங்க. இந்த டைம்ல இவங்க கிரியேட் பண்ணது தான் தேசத்தின் உப்பு அப்படின்ற கேப்ஷன். கன்சியூமர்ஸ் எல்லாருமே ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலோட இது அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு அந்த பிராண்டோட ஒரு எமோஷனல் கனெக்ட் பில்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணியும் இன்னைக்கும் எல்லாருடைய வீட்லையும் இந்த பிராண்ட் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு பிராண்ட் ரெவன்யூவை தாண்டி கன்சியூமருக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் கன்சியூமரோட ஹெல்த்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் பிராண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்.